ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு விவாதம் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜெய்ப்பூரில் வந்து பார்த்தோன்னா ஒரு யானை, ஜெய்ப்பூரில் நிறைய யானைகள் இருக்கும். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் வந்து யானைகள் நிறைய இருக்கும்போது ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த யானைக்கு ஃபுல்லாகவே கலர் பண்ணியிருக்காரு. அந்த யானை கலர் பொடியை தூவி, இதனால் அந்த யானைக்கு தான் பாதம் இல்லை, இது இயற்கையால் உள்ள ஒரு கலர் தான், அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லி யானை ஃபுல்லாக கலர்ஃபுல்லி ஆக்கி வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருக்காரு. இதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, யானை வந்து திடீர்னு வந்து இறந்து போயிருக்கு. இதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த கலர்ப்பொடியினால தான் வந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து யானைகளுக்கு எப்படி வந்து கலர்ப்பொடி வந்து வைக்கலாம், இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், ஆரம்பத்திலே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்குனாலும் சரி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படாமலே இருக்கும். யானைக்கு வந்து கலர்ப்பொடியில் என்ன தான் அவர் இயற்கைப்படி சொன்னாலும் அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து எடுத்து இப்போ ஃபோட்டோ வந்து வெளியில் விட்டுருந்தவர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யானை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை அப்படி தான் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ராஜஸ்தானில் வந்து போட்டிருந்தாங்க. 8 கோடி ரூபாய்க்கு ஒரு எருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைரலாக வந்து போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரமே அந்த எருது வந்து திடீர்னு வந்து இறந்து போச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த யானைக்கு வந்து கலர்ப்பொடி வந்து போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த யானை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு, அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அது விசாரணை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக வந்து மிருகங்கள் எதுவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து அன்பாக தான் இருக்கணும். எதுவுமே வந்து இயற்கையாக வந்து எடுத்தால் வந்து பரவாயில்ல. எதுக்காக வந்து கலர்ப்பொடி போட்டு எதுக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உண்மையிலே வந்து பார்த்தோன்னா இது வந்து வந்து நல்ல விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா இப்படி செய்யறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா கலர்ப்பொடி உடம்புல இது ஃபுல்லாக வந்து போடும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரையுமே வந்து துன்புறுத்தக்கூடாது. மனிதர்கள், மிருகங்கள் யாரையுமே வந்து துன்புறுத்தாமல் தான் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. யாரையுமே பண்ணாதீங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக வந்து ஃபோட்டோ எடுங்க, அதில் வந்து தவறே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. அதுதான் வந்து உண்மை. இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது மனிதர்கள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக ரீல்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா சினிமா மாதிரியே வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து எடுக்கிறாங்க. வெயில்லையும் மழையும் ராத்திரியும் பகலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரீல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போட்டால் நிறைய லைக் வரும், கமெண்ட் வரும், அப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஃபாலோவர்ஸ் தான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு லட்சக்கணக்கில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து நிறைய பேர் லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.